புதுச்சேரியில் வந்து அந்த மக்கள் என் மேலே வச்சு நம்பிக்கை அங்கே இருக்கிற செயல்பாடு வந்து அடிமட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம காவிரிப்பட்ட சட்டம் வந்து பண்ணக்கூடாது. காவிரி ஏதோ ஒரு மோகத்தில் எடுத்து வந்து காங்கிரஸ் ஒரு போக்குவரத்து அளவுக்கு சிறப்பு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மாற்ற ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலலாம் ஒரு பெரிய தடை பதவி உரிமை இங்கே இவ்வளோ போட்டிகள் இருக்குது, திராவிட கட்சிகள் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னைக்கு காவிரிக்கா இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம வர முடியுமான்னு ஒரு யதார்த்தமாக ஆரம்பித்த ஒரு சின்ன புதுச்சேரியில் வந்து அந்த மக்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம அதில் இறந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து அந்த அளவுக்கு செயல்பாடு வந்து ஒரு குறைவாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு சட்டசபை கூட்டலை, இது வரைக்கும் ஸ்பீக்கர் போடலை, இது வரைக்கும் மினிஸ்டர்ஸ்க்கு இன்னும் அவங்க துறையை கூட ஒதுக்காம ரொம்ப தாமதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கட்சியை வந்து நம்ம அடிமட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம காவிரிக்கப்பட்ட சட்டம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா காவிரிக்கா ஏதோ இன்னைக்கு ஒரு மோகத்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த அமைச்சர்கள் ஒருத்தரும் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கொடுத்தாங்க. ஒரு குழந்தைகளை எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் மினிஸ்டர் ஒரு போஸ்டோ கேஸ் அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இன்னொரு சரத்குமார் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பவுடர் அவர் மாற்ற செஞ்சு கொடுக்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாடா ஸ்டேட்டாக ஒரு நம்பி தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ஊழல் இல்லைன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு பார்த்தா வழக்கறிஞர்கள் நியமிச்சதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஊழல் வந்து பெரிய ஒரு ஸ்கேமாக போயிட்டு இருக்கு. ஆளுநர்லாம் இன்னைக்கு வந்து அவர் ஒரு பதவி கொடுத்துருக்கேங்கிற குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட திட்டங்கள் சொன்ன மாதிரி சொல்லல சரியா நம்ம வந்து மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக தான் இந்த பதவியெல்லாம் நம்ம ஒன்று போட்டுட்டு இருக்கோம். இந்த பதவி வந்து இது வந்து ஒரு பெருமைக்கான விஷயத்தை விட மக்களுக்கு வந்து நல்ல பொறுப்பா அவங்களுக்கு தேவையான விஷயத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து கூட இருக்கு. அவங்க எப்பவுமே உறுதுணையா இருந்து அவங்க நல்ல வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் நம்ம இந்த அரசியலுக்கு இறங்கணும். ஏன்னா பக்கத்துல இருக்க மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. கல்வியா இருக்கட்டும், அவங்க வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அனைத்து இதுலயும் வந்து முன்னோடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இதே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில போய் அந்த வெச வாழ்வு அந்த பிரச்சனையில வந்து மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் போய் பார்க்காம இன்னைக்கு உட்காந்து மற்ற வேலைகளை போய் அவங்க ஸ்கூல்ல போய் உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளை போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க.